ஒரு கூட்டணி இருக்குது. அதில் வந்து சித்திக் ராஜினாமா பண்ணிடுறாரு, மோகன்லாலும் ராஜினாமா பண்ணிடுறாரு. இப்போ நடிகர் சங்கம் ஏறக்குறைய கூண்டோடு கலைக்கப்பட்டது. இந்த டொவின் தாமஸ் அப்படிங்கிற ஒரு நடிகரும் அம்மா மகள் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் 7 நாள் வச்சு அவங்கள ஷூட்டிங்கே கூடாமல் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்லாம் அவங்க 2 பேருக்கும் வந்து அவ்வளோ வன்கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நடிகை வந்து சொல்லும்போது நம்ம கேட்குறதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அதை நின்று அதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று நீங்கள் வந்து அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறது நான் பயந்து ஓடுறது அது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்த்தேன் அப்படின்னு அந்த விமர்சனங்களும் இப்போ மோகன்லால் மீது தொடரும். சார் வணக்கம். வணக்கம். கேரளாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புயல் ஒன்று வந்துட்டு போச்சு. இப்போ புதுசாக ஒரு புயல் உருவாயிருக்குல்ல சார், அதை பற்றி உங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ். இதில் கீர்த்தி சுரேஷ் வேறு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மலையாளம் தமிழ் சினிமா சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. இல்லை, தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் அது பெருசாக ஒரு உதகரமாக மாறலை. கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2017 ஒரு நடிகையை வந்து ஒரு நடிகர் வந்து காரை வைத்து கடத்தி தப்பாக நடத்துக்கிற முயற்சி பண்ணாருங்கிறது தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டார்டிங். அதை தொடர்ந்து சில கேரளா நடிகைகள் வந்து அரசாங்கத்திடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேரளாவில் நடக்கக்கூடிய நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் அதை பற்றி விசாரிக்கணுன்னே கேரளா அரசாங்கம் வந்து ஒரு குழு ஒன்று போடுது. அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜு ஹேமா மற்றும் அந்த WCCன்ற பெண்கள் அமைப்பு இருக்குது, சினிமா நடிகைகள் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த அமைப்புலேருந்து இன்னொருத்தவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு குழு போடுறாங்க. அவங்க இது சம்மந்தமாக எல்லாத்துலேயும் பேசி ஒரு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை தயார் பண்ணுறாங்க. அந்த அறிக்கையை 2019 வந்து அரசாங்கத்தில் சப்மிட் பண்ணுறாங்க. பட் 2019, 2020 4 வருஷமாக வந்து அந்த அறிக்கையை வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. ஏன் வெளியில் இதை விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பலரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறப்ப சில பத்திரிகையாளர்கள் ஆர்டிஐயில் போகிறாங்க. ஆர்டிஐக்கு போய் அதை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண பிறகு தான் 1 மாதத்துக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 300 பக்கம், அதில் ஒரு 60-70 பக்கத்தை வந்து அவங்க வந்து ஒன்றும் ரிலீஸ் பண்ணாமல் மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதில் தான் சில நடிகர்களுடைய பெயர்கள் வெட்ட வெளிச்சமாக வந்துச்சு. முகேஷ், மற்றபடி இந்த சித்திக் போன்ற நிறைய நடிகர்களுடைய பேர். அதில் அம்மான்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம், அவங்க கேரளா நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பு தான் அம்மா. அதனுடைய தலைவர் மோகன்லால் இருக்கிறாரு, செயலாளராக சித்திக் இருக்கிறார். பட் நிறைய ஒரு பெரிய ஒரு கூட்டணி இருக்குது. அதில் வந்து சித்திக் ராஜினாமா பண்ணிடுறாரு, மோகன்லாலும் ராஜினாமா பண்ணிடுறாரு. இப்போ நடிகர் சங்கம் ஏறக்குறைய கூண்டோடு கலைக்கப்பட்டது. இந்த டொவின் தாமஸ் அப்படிங்கிற ஒரு நடிகரும் இன்னொரு நடிகை மட்டும்தான் இப்போ அந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே கூண்டோடு போயிட்டுருக்காங்க. இது பிரச்சனை நாளுக்கு நாள் வந்து இது பெரிய வலுப்பட்டு இன்றைக்கி அதை வந்து போலீஸ் கேஸ் ஆகி தினந்தோறும் ஜெயசூர்யா அவர் மேலே ஒரு வழக்கு பதிவுப்பட்டிருக்கு, சித்திக் மேலே வழக்கு பதிவுப்பட்டிருக்கு, இன்னும் சில நடிகர்கள் மேலே வழக்கு பண்ணியிருக்கு. முகேஷ் வந்து யாருன்னா தமிழில் சரிதா அவருடைய முன்னாள் கணவர். அவர் வந்து எப்படின்னா அந்த கொல்லம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதனால் அவர் மேல் வழக்கு போடப்பட்டு அவர் வழக்கு வந்து முன்ஜாமீன் வாங்கி ஒரு பெரிய ஒரு புயல் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிகர் மேலே வந்து ஒரு நடிகை வந்து வழக்குகள், நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு மூத்த இயக்குனர் மேலேயும் சில வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி வழக்குகள் டெய்லி அப்டேட் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பூதாகரமாக அந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ மம்தாவுக்கு வந்து இமெயில் மூலயமா சொல்லி மம்தா வந்து இவங்க சீஃப் மினிஸ்டருக்கு இமெயிலை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போதோ இன்னும் ப்ரெஷர் கேரளா கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகுதோ சார்? இல்லை, கேரளா கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாகுங்கிறத தாண்டி இப்போ அந்த வழக்கை வந்து கோர்ட் எடுத்துருச்சு. இப்போ கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணா, இந்த ஹேமா கமிட்டி கொடுத்த அறிக்கையை வந்து எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த கேஸை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிறோன்ட்டாங்க. இப்போ செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அந்த வழக்குகள் முழுவதுமாகவே கேரளா ஹைகோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டுக்கு போன பிறகு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்த நடிகர்களை வந்து கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் போய் அவங்க முறையிடலாம். அதுக்கு பிறகு உண்டான விசாரணைகள்லாம் லீகலாக என்ன நடக்குமோ அது நடக்கும். இது அம்மா மகள் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் 7 நாள் வச்சு அவங்கள ஷூட்டிங்கே கூப்பிடாமல் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்லாம் அவங்க 2 பேருக்கும் வந்து அவ்வளோ வன்கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நடிகை வந்து சொல்லும்போது நம்ம கேட்குறதே ரொம்ப பயங்கரமாக இருக்கே சார். இல்லை, இது காலங்காலமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. அதாவது இந்த மாதிரி சினிமாவுக்காக பேஷனாக சினிமாவை ஒரு தொழிலாக நம்பி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சி வரக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு தவறாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் சினிமாவில் காலகாலமாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 10 வருடத்தில் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இல்லை, முந்தி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. முந்திலாம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. பெண்களுக்கு ஒரு பெருசாக பாதுகாப்பு இல்லை, எதிர்த்து அவங்களால பேச முடியாது, ஒரு பெரிய அதிகார கட்டமைப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது.
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க உடனே வந்து ரியாக்ட் பண்ண முடியும். பெரும்பாலும் படித்தவங்க தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாங்க. நடிகையை தாண்டி டெக்னீஷியன்ஸ் நிறைய அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு பெண்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டேரக்டர், ஒரு நடிகர் அப்படிங்கிற அதெல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் சிலர் அதையும் பயன்படுத்தி தவறு பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, சினிமாவே வந்து வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் சினிமாவுக்கு சம்மந்தமில்லாத ஆட்கள் படம் எடுக்க வர்றேன், யார்ட்டையும் போய் யார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பெருசாக சினிமா அனுபவம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு டீம் வந்து படம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் போட்டு இந்த மாதிரியான சினிமா எடுக்கிறோம்னு சொல்லி இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் பெரிய நடிகர்கள் யாரும் பண்ணலான்னா பெரிய நடிகர்கள் பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது. ஆனால் இப்போ இந்த 10 ஆண்டுகளில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அவங்க இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக பேசுங்க, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பல முறை பல வாய்ப்புகள் என் கைவிட்டு போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக பேசியிருக்காங்க. இல்லை, பார்வதி சமீப காலமாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, போல்டாக பேசுகிறாங்க, பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு நடக்கிறப்ப ஏன் அதை முதல்ல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல? இப்போ அவங்க எக்ஸ்போஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கணும். ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்க? இப்போ ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சோடனே வரிசையாக எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி படித்தவங்களாக இருக்காங்க, எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்கள், எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பேசட்டும் அப்படின்னு ஏன் வெயிட் பண்ணணும்? அது ஒரு அநீதி நடக்கிறப்ப நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது கூட அது நம்ம துணை போகிறதுக்கு ஈக்குவல் தானே. அப்படிங்கும் போது இப்போ வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய நடிகைகள் ஃபீல்டை விட்டு ரிட்டையர்ட் ஆகி போய் வேறு ஃபேமிலியோட செட்டில் ஆனவங்க 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் கூட இப்போ பேசுகிறாங்க. அவங்க ஃபீல்டில் இருக்கிறப்பையோ நடந்திருந்தால் அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கும்ல. இப்போ அதுவுமே நீங்கள் ஒரு தவறு தானே. இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நான் அமைதியாக இருக்குது, இன்றைக்கி இதெல்லாம் பேசப்படுறதா நானும் பேசுகிறேன் அப்படின்னா அன்றைக்கி பேசியிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து வரவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும்ல, இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இப்போ ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு முக்கியமாக இந்த பிரச்சனையை இது பண்ணணும். இதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்குது, சில கார்ப்பரேட்டுடைய சதிகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் கம்பெனியாக, ஏன் டாக்டர்ஸ் கூட இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் பார்த்தோம் கல்கத்தாவில். அப்படிங்கும்போது இந்த பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அது சினிமாவில் கொஞ்சம் அதிகம் இருக்குது. சமீப காலம் கொஞ்சம் எல்லோரும் அதில் ஆண் பெண் பேதம் இல்லாமல் வர்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதை கையில் எடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கையும், ஒரு அதிகாரம், பணபலம் இதை பயன்படுத்தி கொண்டு அப்பாவியாக நடிக்க வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பெண்களினுடைய அந்த விஷயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறது வந்து உண்மையிலேயே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய விஷயம் தான். மோகன்லால் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காரு, அவருக்கு சுற்றி ஒரு செக்யூரிட்டிலாம் போட்டு யாரும் அவர் இப்போ வரைக்கும் ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. அவர் மட்டும்தான் வந்திருக்காரு, ஆனால் மீதி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நிறைய விரல்கள் மோகன்லாலை நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன? மோகன்லால் அந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டார். மோகன்லால் பழைய திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜியினுடைய மருமகன், மகளை கட்டினவர் மருமகன். அவர் பெரும்பாலும் பாதி நாள் சென்னையில் தான் இருக்கார். இந்த பிரச்சனைக்காக இல்லை, எப்பயுமே அங்கேயும் சென்னைக்கும் கேரளாவுக்கும் மாறி மாறி தான் வந்துட்டு போகிறார். அது மாதிரி அவர் மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்றதுக்காக இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. அப்போ இங்கேயே இருக்கிறாரு. இங்கே இருக்கிறப்ப தான் ஒரு ஜூம் மீட்டிங் நடந்திருக்கு, இந்த நடிகர் சங்கத்தினுடைய ஜூம் மீட்டிங். அதில் தான் காரசாரமான விவாதம், நீங்கள் தான் பொறுப்பேற்று இதை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று நியாயம் நீதி வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி அப்படி நிறையா விஷயம் காரசாரமாக போன பிறகு அவர் இம்மிடியேட்டாக அதை ரிசைன்மெண்ட்டு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விலகிட்டார். இதைத்தான் சில நடிகர்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அதை நின்று அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று நீங்கள் வந்து அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு நான் பயந்து ஓடுறது, அது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்த்தேன்னா அப்படின்னு அந்த விமர்சனங்களும் இப்போ மோகன்லால் மீது தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற விமர்சனம் நியாயமான விமர்சனம் தானே. திலீப்பை திரும்பவும் உள்ளே கொண்டு வந்தது அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தான்னு சொன்னாங்களே, உண்மை தானே சார்? இல்லை, அது ஆரம்பத்துலேருந்தே ஒரு 7-8 முன்னணி நடிகைகள் வந்து இதுக்கு இந்த ஒரு கமிஷன் போடணுங்கிறதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்போ அதையும் சேர்த்தே பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வழக்கு முடிஞ்சு வர வரைக்கும் அவரை நடிக்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னாங்க. இப்போ வளர்ந்து வர நேரத்தில் திலீப் அப்போ தான் ஒரு வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தார். வளர்ந்து வர நேரத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் ஏறக்குறைய அவர் லைஃபே போயிடுச்சு. ஏறக்குறைய சொல்ல போனால் அந்த லைஃபே போயிடுச்சு. அது மாதிரி அங்கே சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு ஆறதுக்கான. ஏன்னா 2019 கொடுத்தப்பட்ட அறிக்கையை ஒரு 5 வருஷம் நீங்கள் கிடப்பில் போடப்பட்டது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்திடுச்சு.
உங்களை மாதிரி சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பேசியிருக்கீங்கன்னு சொன்னப்போ, அன்றைக்கி நாங்கள் வளர்ந்து வர நடிகை, நான் சொல்லியிருந்தா என் உயிர் கூட உத்தரவாதம் இருக்காது, எங்கள் கூட ஒரு 4-5 பேர் வரும்போது தான் எங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசியிருந்தாங்கன்னா உங்கள் கேஸுகள் வந்து நியாயமாக பார்த்தா எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அன்னைக்கு இவங்க சொல்கிறது அவங்களுடைய சேஃப்டியும் பார்க்கணும்ல. ஒரு பெரிய கூட்டணியோட பலமாக நிற்கிறப்ப இவங்க ஒரு நடிகையாக அப்கமிங் வர்றப்ப ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு ஆள் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் நீங்கள்? அப்படிங்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். நீங்கள் ஒரு ஆள் பேசுகிறது வந்து ஒரு குரலாக தான் அங்கே ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுகிறது தான் அது வந்து கலவரமாக மாறும், ஒரு கூக்குரலாக மாறும் இல்லையா? ஒரு ஆள் நீங்கள் பேசிகிட்டு இருப்ப என்ன மாறும்? அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து வந்து தான் இப்போ அதை பேசியிருக்காங்க. இப்போ எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நடந்த பர்சனல் நடந்த இஷ்யூஸ்லாம் பேசுகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இப்போ வழக்கு இந்த சம்பவங்கள் பூரா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் இனிமேல் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இவங்க சைன் பண்ணும் போதே அதில் ஒரு காலம் வந்து நீங்கள் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. உண்மையா? ஆமாம், அந்த கமிட்டி ரிப்போர்ட்லேயே கொடுக்கப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் யாருக்கும் முழுசாக தெரியாது, யாருக்கும் முழுசாக கொடுக்கல அவங்க. ஆனால் இவங்க நடிகை தரப்பில் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு காலம் அதில் இருந்துச்சு, அதுலேயும் நாங்கள் சைன் பண்ணணும், சைன் பண்ணால் தான் எங்களுக்கு அலோவ் பண்ணணும். இது 2 இதுதான் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு கம்பல் பண்ணாலும் நீங்கள் அதிலேருந்து விலைக்கலாமே, அதையும் பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் உங்களை ஓப்பனாகவே இந்த இதுக்கெலாம் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் படத்தில் நடிக்க வரணும்னா அப்போ நீங்கள் சம்மதிச்சு போகிறதுக்கு மாதிரி தான் ஆயிருந்தது. அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னா எனக்கு வேணாம், அப்படி ஒரு அப்படி ஒரு படமே எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க அப்பயே பண்ணியிருக்கலாம். அது அப்பயே கூட மறைமுகமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நிறையா பிளாட்ஃபார்மாக இருக்குது, அந்த மாதிரியான இந்த ஒரு அக்ரிமெண்ட் காப்பியை அவங்க பேரே கூட தேவையில்லை, அதை லீக் பண்ணாலே போதும், இன்றைக்கி வெளியில் பெருசாக வந்து வைரல் ஆயிரும். அதை செய்யலாம். இல்லாட்டி அவங்க முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணலாம். அப்போ சைன் பண்ணிவிட்டு ஏன் போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அது கம்பல்ஷனுக்காக போனேன், அதுன்னு நிறைய காரணங்கள் சொன்னாலும் அதை நீங்கள் ஒத்துக்கொண்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. அது